சுப்பிரமணியர் ஞானம் 200. அகத்தியனே கேள், சூரிய சந்திரர்களை படைத்து மனிதர்களுக்கு மாயைகளை உண்டாக்கியவர் அவரே. உலகை தனது கோட்டையாக அமைத்து அறுசுவை உணவுகளை தந்து பூதகணங்களை படைத்தார். மேருமலை போன்ற உடலமைப்பை உருவாக்கி அரண் சிவன் என்ற பெயரில் அருள்பாலிப்பவரும் அவரே. உலகை படைத்ததும் அதை பற்றி பேசுவதும் நானே. இருள் போன்ற பேச்சுகளும் நானே. ஈசன் என்று அழைக்கப்படுவதும் நானே. வீசும் காற்றும் உலகத்தில் நடக்கும் செயல்களும் தோன்றும் படைப்புகளும் அனைத்தும் எனது வடிவமே. அண்ட சராசரங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் உருவமும் நானே. தியானத்தின் மூலம் சந்திர கலையை சூரிய கலையில் இணைத்து வாசி எனும் மயிலேறி மேலான பொருளாக நின்றேன். மூச்சு ஒடுங்கும் அந்த பரவெளியை கண்டதால் எனக்கு முருகன் என்று பெயர் உண்டானது. அகத்தியர், குருவே, நீங்களே சிவனை படைத்ததாக சொன்னீர்கள். ஆனால் உலகத்தவர் உங்களை சிவபெருமானின் பிள்ளை என்று சொல்கிறார்களே, அந்த முக்கண்ணருக்கு நீங்கள் உபதேசித்த முறையை எனக்கு விளக்குங்கள். குரு பதில் கூறுகிறார். மகனே கேள், உத்தமியான அந்த தாயை பராசக்தி அவருக்கு துணைவியாக அளித்தேன். அதனால் உலகத்தார் என்னை அவருக்கு பிள்ளை என்றனர். அவருக்கு அந்த வெட்டவெளி ஞானத்தை உபதேசித்ததால் யாவரும் என்னை ஆசான் என்று போற்றினர். உலகில் நடக்கும் கூத்துகளும் உயிர்களும் உன் வீட்டிற்குள் இருக்கும் மொழியும் அவரே. வீசும் காற்றும் உலகத்தவர் நடத்தையும் அவரே. இந்த உலகமே அவராகி வெட்டவெளியாக நிற்கிறது. அண்ட சராசரமாகவும் பல மொழிகளாகவும் நிறைந்திருப்பவர் அவரே. வேதங்களை படைத்து தனித்தனியாக அருள் செய்தவர் அவரே. கருவிகளாகவும் யமனாகவும் இருப்பவர் அவரே. ஆன்மாவாக இருந்து இந்த அண்டத்தையே ஆட்டுவிப்பவர் அவரே. நாதர் மெச்சும்படி நடனம் புரிந்து இறுதியில் அந்த அரூப வெளியில் அடங்கினார். வஞ்சக குணம் கொண்டவர்கள் தேடி அலைந்தாலும் அவரை காண முடியாது. மும்மூலங்களை முறையாக பயின்றால் அந்த பராபரனை நீயும் அறியலாம். ஏழு உலகமாகவும் உயிர்களாகவும் பஞ்சரத்தினங்களாகவும் விளங்குபவர் திருமால். அவரே வருணனாகவும் நம் கண்களுக்கும் மூக்குக்கும் மத்தியில் ஒளியாகவும் இருக்கிறார். வாலை தாயின் வடிவமாகி உலகத்தவரை மயக்குகிறார். ஆசை வலையில் மாந்தர்களை விழச் செய்து தானும் அவர்களுள் உயிராக அடங்கியுள்ளார். அந்த முருகனாகிய நானே மூன்று உலகமாகவும் விநாயகனாகவும் தாய் சிற்பரையாகவும் உள்ளேன். அதாவது எல்லாவற்றிலும் ஆன்ம ஒளியாக நானே உள்ளேன். 6 ஆதாரங்களை கடந்து என்னுள் இருந்த ஆன்ம ஆற்றலை உணர்ந்தேன். இடைகளை பின்களை சுவாசத்தை இழுத்து அடக்கி வாசி எனும் வேலை பிடித்து சிரஞ்சீவி வரம் பெற்றேன். முக்கண்ணனை தியானித்து முன்னே கண்டுகொண்டேன். மும்மூலத்தின் இரகசியத்தை தேடி முனிவர்களும் தேவர்களும் தேடி வழிபட்டனர். வாம மார்க்கத்தின் வழியாக அந்த பரம்பொருளை அடைந்தனர். மனோன்மணி தாயை தரிசித்து வாசி யோகத்தை பயின்று சித்திகள் பெற்றனர். கும்பகத்தில் மூச்சை அடக்கி அமுதம் உண்ணச் சொன்னேன். புருவ மத்தியை திறந்து தீய குணங்களை அகற்றச் சொன்னேன். வெட்ட வெளியில் அரும்பொருளாக வாழ வழி காட்டினேன். கபடம் நீக்கி உனது சுவாசத்தை கவனித்துக்கொள். வெளி மற்றும் ஒளியை தாண்டி குருவின் பாதத்தையும் தாண்டி 1000 இதழ் தாமரையில் அந்த அரூப மலரை அறிந்துகொள். மேலான வீட்டிற்கு சென்று உடலே உலகம் என்றுணர்ந்து வாசியை பற்றினால் வச்சிரவேல் உனக்கு வசப்படும். வீண் பேச்சுகளை நான் சொல்லவில்லை. சுடர் ஒளியை பற்றச் சொன்னேன். தகுதி இல்லாதவர்களுக்கு ஞானம் கிட்டாது. குருவின் கைமுறையை விட்டால் கணக்கு தப்பும். எனவே சட்குருவை நினைத்து தியானி. கமலபதி மலையில் பல காலம் அடங்கி நின்றேன். 4 வகை பதவிகளை துறந்து அந்த பரம்பொருளை என்னுள் இழுத்தேன். தும்மை மலரை போன்ற தூய ஒளியை சூடி வெட்டவெளியாக நின்றேன். சூரிய சந்திரர்களை கண்களாகவும் நாகத்தை மாலையாகவும் கொண்டு 1000 இதழ் தாமரையில் ஆன்மாவை கண்டேன். அந்த இறைவனின் நிலையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அவர் கணத்திற்கு ஒரு வர்ணமாக தோன்றுவார். வெளியே சொரூபமாக இருப்பதை சொன்னேன். ஆன்மாவாக நிறைந்திருக்கும் அறிவை சொன்னேன். 40 முக்கோண சக்கரத்தையும் புலன்களை அடக்கும் முறையையும் விஷ்ணுவின் இரகசியங்களையும் உனக்கு விளக்கினேன். இந்த இரகசியங்களை அறியாதவர்கள் சமயவாதங்களில் ஈடுபட்டு மடிந்தனர். வாசியை பற்றினாலும் மும்மூலங்களை அறியாதவர்கள் இறப்பார்கள். மும்மூலத்தை கைக்கொள்ளாத சமயத்தவர் பிறவி பிணியில் சிக்கி அழிவர். மும்மூலங்களை கொள்ளாதவர்கள் ஈனமான மரணத்தை சந்திப்பார்கள். இதை கொண்டவர்கள் ஆன்மாவை உறுதியாக காண்பார்கள். பராபரத்தை பிடித்து ஏறி பரவெளியில் பயணம் செய்வாய்.
மகனே, உனக்காக எல்லாவற்றையும் சொன்னேன். அடிமுடியையும் 1000 முழக்கம்பத்தின் ஆதியையும் விளக்கினேன். ஆசைகளை நீக்கி வாசியின் நுணுக்கத்தை புரிந்து அந்தச் சுழியில் நிலைத்து நில். ஒரு மனதாய் நின்று யமனை வெல். மௌன நிலையும் 1000 இதழ் தாமரையும் உனக்கு வசப்படும். ஞான திருவிளக்கை காண்பாய். 12 உயர் நிலைகளும் அந்தரகிரி போன்ற தியான நிலையும் உனக்கு கிட்டும். பிரணவத்தோடு கூடிய 6 எழுத்து மந்திரத்தை உன் உடலில் நிலைநிறுத்து. தீய குணங்களாகிய அசுரர்களை அறுத்து எறி. அப்போது பரகதி உனக்கு கிட்டும். ஆன்மாவில் நிலைக்கலாம். சந்தேகத்தோடு நின்றால் யோக நிலை கைகூடாது. சிரசுக்கு மேல் பிராணனை நிறுத்தி விநாயகரின் அருளால் தியானம் செய். உலகப்பற்றை அறுத்து அரூப வெளியில் அறிவாய் பாய்ந்து மகேந்திர மலை போன்ற உன்னத நிலையில் ஒரு குழந்தையைப் போல வாழ். நான் ஒரு குழந்தையைப் போல இருந்து ஞான அமுதை உண்டேன். ஆறுமுகனாக விரிந்து திருமாலின் மருகன் எனும் அருள் பெற்றேன். காலத்தை வீணாக்காமல் மும்மூலங்களை நாடி அமுதம் புசித்ததால் என்னை அடங்காத சித்தன் என்றனர். அகத்தியர் குருவே மும்மூலங்களையும் சுழுமுனை சுடரையும் அன்னை பராசக்தியின் திருவடிகளையும் போற்றும் முறையை சொன்னீர்கள். உலகப்பற்றை அறுக்கச் சொன்னீர்கள். இப்போது சாதாரண மக்களும் இந்த நிலையை அடையக்கூடிய அடையாளங்களை சொல்லுங்கள். மகனே அகத்தியா கேள். யமன் ஒரு நிழலை போல எல்லா உயிர்களையும் துரத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் நீ மும்மூலங்களை வழியாக கொண்டால் உனது உயிர் உன்னை விட்டு போகாது. இது நிச்சயம். தினமும் மும்மூல யோகத்தை கடைபிடி. அப்படி செய்தால் உனது உயிர் போகாது. அகண்ட வெளியில் நீ நிலைக்கலாம். அங்கே அன்னையின் வடிவை காண்பாய். நீயே சிரஞ்சீவியாவாய். காமம் அடங்கும். கைலாய நாதரை காணலாம். உடல் தத்துவங்கள் நீங்கும். வெண்சாரை உனக்கு தெரியும். மனம் அரூப வெளியில் அடங்கும். நாத ஒலி உன்னை கட்டுப்படுத்தும். நந்தி தேவர் இருக்கும் இடத்தை காண்பாய். அதாவது நந்தி தேவர் நமது சுழுமுனை நாடியின் மையத்தில் ஒளிரும் ஞானபிரான ஒளியாக தியான நிலையில் வீற்றிருக்கிறார். புஷ்பராக மலை போன்ற அந்த சிரசில் ஏறி தீமைகளை நீக்கலாம். வினைகளை போக்கவும் உயர்நிலைகளை காணவும் வழி சொன்னேன். காமத்தை அடக்கி கபாலவாசல் திறக்கும் ரகசியத்தை சொன்னேன். திரிபுரை தாயை கண்டு தெளிந்த சித்தனாக மாறு. வெளியை தாண்டி அந்த பேரொளியில் கலந்துகொள். அஷ்டாங்க யோகமும் மௌனமும் உனக்கு வசப்படும். தூக்கத்தை ஒழித்து விழிப்புடன் இருந்தால் உனக்குள் வைரம் போன்ற ஞான விளக்கு ஒளிரும். மனம் இறங்கி உனக்கு இந்த மார்க்கத்தை சொன்னேன். காலனை வென்ற கைலாய மேருவில் நிலைத்து நில். பிராணனாகிய குதிரையில் ஏறி பராபரத்தை போற்று. வாசி யோகத்தை பற்றினால் புலன்கள் அடங்கும். மனம் ஞான தலத்தில் ஒடுங்கும். நானும் இவ்வாறே நந்தி பீடத்தில் தியானித்து குண்டலினி நாகத்தை அடக்கினேன். அதனால்தான் எனக்கு ஆறுமுகன் என்று பெயர் வந்தது. யாவற்றுக்கும் மேலான பொருளாகி அண்டங்களை கடந்து நின்றேன். மாசற்ற நிமலனாக பெயர் பெற்று கைலாய கிரியாகவும் கடம்பவனத்து ஐயனாகவும் திகழ்கிறேன். ஆதி பரம்பொருள் எனது தவத்தை மெச்சி எல்லையற்ற பேரொளியை தரிசிக்கச் செய்தார். பிரணவத்தின் வடிவமான ஓங்கார தூணில் நான் தியானத்தில் ஒடுங்கினேன். அந்த நிலையில் எனக்கு ஞான பேறுகளை வழங்கி கந்தன் என்றும் மாசற்ற சித்தன் என்றும் திருநாமங்களை சூட்டினார்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.